முட்டாளாக்க ஷோ நடத்துறவனுங்க எப்படி இதையெல்லாம் பேசுவானுங்க? பாத்துட்டு இருக்காங்க. டிபேட் நடக்குதுங்களே, யாரும் இப்போ தாவேக்கால இருந்து தாவேக்கான்னு உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா டிஎம்கேன்னு உட்கார மாட்டேங்கிறாங்க. அரசியல் விமர்சகர்னு உட்கார்றாங்க. உட்கார்ந்துட்டு ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு. எந்த இதையாவது ஒரு பாலியல் வன்கொடுமை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்களா? பண்ணல. ஊழலை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்களா? இல்ல. த்ரிஷா விஜய் கல்யாணத்துக்கு போனதை வச்சு ஒரு டிபேட்டா பண்றியே, இது என்ன நல்லா இருக்குது? அவங்க கல்யாணத்துக்கு போறாங்க, எங்கேயாச்சும் போறாங்க. பொலிட்டிக்கலா அவன் என்ன தப்பு பண்ணான்? ஊழல் பண்ணானா? இல்ல அவன் கட்சியில யாரையாவது பாலியல் வன்கொடுமை பண்ணானா? அப்ப சட்டையை புடிச்சு நீ கேளு, என்னடா உன் கட்சிக்குள்ளே நீ இப்படி பண்ற அப்படின்ட்டு. நீ பண்ணிட்டு இருக்கிற தைரியமா உன் ஆளு மாவட்ட செயலாளர் பண்ணிருக்கான். அதெல்லாம் உனக்கு கேட்கறதுக்கு துப்பு கிடையாது. ஆனா அவன் த்ரிஷாவோட கையை புடிச்சுன்னு போனா இதை பண்ண டைவர்ஸ் நடக்குது, எங்கெங்கயோ நடக்குது. அவங்க பர்சனல் லைஃப் அதை அவங்க பாத்துக்கிறாங்க, ஏதோ பண்றாங்க. நீ என்ன பண்ற? அவங்க பின்னாடியே அதுக்குன்னு ஒரு டிபேட் போடுற. இதுதான் கேவலமான விஷயம். ஒரு டிபேட்டை போட்டு ஒரு பர்சனல் லைஃப்ல அவர் வந்தா இப்படி பண்ணுவாரா? வருவாரு, வந்தா பண்ணுவாரு. என்னோட ஃபுல் சப்போர்ட். எங்களை மாதிரி நல்லா சிந்திக்கிறவங்க கண்டிப்பா விஜய் சாருக்கு நாங்க ஓட்டு போடுவோம். இந்த இதுன்னு சொல்லிட்டு மூடி மறைக்கிறாங்க பத்தியா, இவங்க எல்லாம் இவங்க 75 வருஷம் ஆண்ட டிஎம்கேவா இருக்கட்டும் சரி, 50 வருஷம் ஆண்ட ஏடிஎம்கேவா இருந்தாலும் சரி, ஒரு மாற்றம் வேணும்னா கண்டிப்பா விஜய் சாருக்கு நான் சப்போர்ட் பண்றேன்.